வீடியோவில் நான் வெல் ஃபியூச்சர் அகாடமியில் டீச் பண்ணுற வெப்சைட்ஸில் சர்வே கம்ப்ளீட் பண்ணுறேன். டெய்லி ஏர்னிங்ஸில் சர்வே கம்ப்ளீட் பண்ணுற வெப்சைட் ஒன்று படிக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட் வந்து இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அவங்க ஏர்ன் பண்ணும். மொபைலில் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் நான் பண்ண டைப் ஆஃப் வெப்சைட் படிக்கிறேன். மார்க்கோ பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன், ஏ இன்கம், ஃப்ரீலான்சர்னு சொல்லி. ஸோ இதுலேருந்து ஏஐ தவிர மற்ற எல்லாமே வந்து நாங்கள் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் கான்செப்ட்லாம் படிக்கிறோம். ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்னா நீங்கள் ஜாயின் பண்ணதுமே இங்கே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த ஜாப்ஸ் எடுத்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுறது தான். ஸோ இங்கே வந்து எங்களுக்கு இருக்கிற மெயின் பெனிஃபிட்டே வந்து ஆன்லைன் மணி மேக்கிங்னாலே ஃப்ரீடம் முதலாவது. ரெண்டாவது என்னன்னா, அந்த வேலையை நாங்கள் ஜாயின் பண்ணதுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அது ரொம்பவே முக்கியமான ஒரு பெனிஃபிட். ஏன்னா அந்த வேலையை தேடணும், கஸ்டமரை பிடிக்கணும், அவங்களுக்கு அதை ப்ரொவைட் இப்படின்னு ஒரு சொல்லி இல்லாமல் பட் வந்து நாங்கள் எங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி ஒரு இன்கம் ஸ்கீம் ஒன்று உருவாக்கி எடுக்கணும். ஓகே, நீங்கள் ஃப்ரீலான்சராக ப்ராஜெக்ட் ப்ரொவைட் பண்ணணும், உங்கள்கிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான நாலேஜ் இருக்குன்னு ஒரு சொன்னால் நீங்கள் தாராளமாக இந்த ஃப்ரீலான்சருங்கிறது கான்செப்ட் வேறு. மற்ற இதுகளை விட இது கான்செப்ட் வேறு. இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நான் சம்மந்தமான வீடியோஸ் போட்டு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் வேறு பிளாட்ஃபார்ம்லேயும் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்படியான ஒரு இன்கம் ஸ்கீமை நீங்கள் உருவாக்கி எடுத்துக்கிட்டு அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ரைட். அதாவது நீங்கள் ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் மணி மேக்கிங்கில் என்ட்ரு ஆகக்குள்ள ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் என்ட்ரு ஆகுங்க. ஆனால் உங்களோட ஃபோக்கஸ் வந்து பெசிவ் இன்கம்ல இருக்கணும். ஓகே, பெசிவ் இன்கம்னா நாங்கள் ஒர்க்குக்கு ஒரு ஒன் டைம் தான் ஒர்க் பண்ணுவோம். நம்ம ஆக்டிவ் இல்லாத இன்கம், அதாவது நம்ம தூங்கும் போது வந்து நமக்கு இன்கம் வந்து ஜெனரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு யூடியூபாக எடுப்போம். நம்ம கிளாஸில் படிக்கிறது வந்து ஏஐ இமேஜ் ஜெனரேஷன். ஸோ நீங்கள் அது சம்மந்தமான ப்ரூஃப் போட்டிருக்கேன், செக் பண்ணி கொடுங்க. இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒன் டைம் ஒர்க் பண்ணி அதை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூசரோட அது கன்வர்சேஷன் நடக்க உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிரெடிட் ஆகிட்டே வரும். அப்படி ஒன்று தான் உருவாக்கணும். பட் நீங்கள் இங்கேருந்து உருவாகணும். ஆனால் அதில் வந்து சில விஷயங்கள், அதாவது இந்த பேசிவ் இன்கம் ஸ்கீம் ஜெனரேஷனுக்கு கட்டாயமாக ஒரு ஏ டூல் ஒன்று நீங்கள் உங்களுக்காக வச்சுக்கொள்ளுங்க. அந்த ஏ டூல் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பே பண்ணுறதுக்காக நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒர்க் பண்ணக்குள்ளே நிறைய விஷயங்களை படிச்சுட்டு வருவீங்க. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறேன், சர்வே பண்ணுறேன், கேம் செக் பண்ணுறேன், அஃபிலியேட் பண்ணுறேன், அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டுமே வந்து கிளிக் பண்ணிட்டு போய்ங்கன்னா 2 ஹவர்ஸுக்கு ஒரு தரம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தருவாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போனாலே மந்த்லி உங்களால் $5 ஈஸியாக ஏர்ன் பண்ணிடும். அதை வச்சு நீங்கள் ChatGPT நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. ChatGPTல ப்ரோ வெர்ஷன் வந்து $5க்கு நீங்கள் எக்ஸஸ் எடுக்கலாம். அதே மாதிரி ஏ இமேஜ் ஜெனரேஷன் வெப்சைட்ஸோட இப்போ நீங்கள் $5 எக்ஸஸ் எடுக்கலாம். அப்போ அதை யூஸ் பண்ணி ஏ இமேஜ் ஜெனரேஷனே ஒரு பக்கம் நீங்கள் உருவாக்கலாம். ஒரு கட்டத்தில் அது வந்து உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷனை பே பண்ணுற அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மணியை வச்சு நீங்கள் திரும்ப வேற ஒரு கான்செப்டில் நீங்கள் ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறதுக்கு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுற, ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணுற இப்படியான கான்செப்டுகளுக்கு நீங்கள் உள்வாங்கியே எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வகையில் நீங்கள் இருந்தாலும் அதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல்ஸ் ஒன்று இருக்குது, கிராவிட்டி ரைட்னு. அதை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கேன். அதே மாதிரி பயோ லிங்க்லையும் ஷேர் பண்ணிருப்பேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல்ஸ், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட். இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து எவ்ரிடே இந்தியன் மெம்பர்ஸ் அதே மாதிரி துபாய் மெம்பர் இல்லாமல் இந்த லிஸ்ட்டு வந்து இதாகாது, ஃபுல்ஃபில் ஆகாது.